வணக்கம். நெருப்பு தமிழர். விஜயெல்லாம் கமல்ஹாசன் மாதிரி காணாமல் போயிடுவாருங்க. அப்படியா? கமல்ஹாசன் அரசியல் கட்சி தொடங்கும்போது அவர் எவ்வளவு அறிவியல் சார்ந்த விஞ்ஞானிகள், அரசியல் கட்சியில் பயணித்த மாபெரும் தலைவர்கள், நல்ல சிந்தனையாளர்கள், பகுத்தறிவாதிகள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கட்சியில் இணைத்து தன்னுடைய கட்சியை துவங்கினார். எல்லா ஆலோசகர்களும் அந்த கட்சியில் இருந்தாங்க. ஆனால் கடைசியில் கட்சியை தொடங்கினவர் தான் சரியில்லை. அதனால் எல்லோரும் ஓடி போயிட்டாங்க. இப்போது விஜய் இருக்கார். இப்போ விஜய் கட்சியை துவங்கிட்டார். அவர் துவங்குவாரா துவங்க மாட்டாரா, வருமா வராதா, கொடி வருமா வராதா, கொள்கை இருக்குமா இருக்காதா, இப்படிலாம் 1008 பிரச்சனை இருந்துச்சு. கடைசியாக மாநாடு நடக்குமா நடக்காதா, விக்கிரவாண்டி இருக்குமா இருக்காதா, இதெல்லாம் முடிஞ்சு விக்கிரவாண்டி நடந்துச்சு. பேசுவாரா பேச மாட்டாரா, துண்டுச்சீட்டு வைப்பாரா துண்டுச்சீட்டு இல்லாமல் இருப்பாரா, பேசும்போது தடுமாறுவாரா, இல்லை தடுமாறிக்கிட்டு பேசுவாரா, இல்லை வசனங்கள் பேசுவாரா, இல்லை எழுதி கொடுத்துட்டு பேசுவாரா, இப்படியெல்லாம் இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுலேயும் ஒரு 40-45 நிமிஷம் அடித்து துவம்சம் பண்ணிட்டாரு. அதுக்கு அடுத்து மதுரை மாநாடு நடக்குமா நடக்காதா, பிரச்சனை வருமா வராதா, இவன் செத்தான் அவன் செத்தான், இவன் ஏறி விழுந்தான் அவன் ஏறி விழுந்தான், கடைசி வரைக்கும் சேரை கொடுக்கல, உட்கார்றதுக்கு இடம் கொடுக்கல, இந்த சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா மாப்பிள்ளை கல்யாணம் நின்று போயிருன்ற கதையெல்லாம் நடந்துச்சு. இப்போ விஜய் இந்த 2வது மாநாட்டில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைஞ்சிருக்கிறாரு. இந்த உச்சத்தை அவர் அடைந்து யாரை நம்பியிருக்கிறாருன்னா, விஜய் கூட யாருமே இல்லைங்க. ஒரு ஆதவ அர்ஜுன் வந்திருக்கிறாரு. ஆதவ அர்ஜுன்லாம் நான் கடுமையாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும். ஆதவ அர்ஜுன் இருக்கிறாரு, வேறு யாருமே இந்த கட்சியில் இல்லை. ஆதவ அர்ஜுனையும் பெருசாக யாரும் இந்த பெரிய ஒரு அரசியல் பெரிய புறநாய்வாளர், ஐயோ இப்படிங்க அப்படியெல்லாம் நம்ம சொல்கிற அளவுக்குலாம் ஆதவ அர்ஜுன் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. வேறு யாருமே இல்லை. விஜய் பின்னாடி யார் இருக்கிறா, விஜய் முன்னாடி யார் இருக்கிறா. ஆனாலும் இவ்வளவு 30 லட்சம் பேர் வர்றான் அப்படின்னா எதுக்கு வர்றான்? நான் ஆரம்பத்தில் சொன்ன ஒரே ஒரு விஷயந்தான். விஜய், நீங்கள் பிரசாந்த் கிஷோரை கூப்பிட வேண்டாம், நீங்கள் யாரையும் கூப்பிட வேண்டாம். உங்கள் ரசிகர்களுக்கு கையசைத்து விட்டு களத்தில் நின்னீங்கன்னா போதும் தான். இதுதான் விஜய் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விடயம் தான். வேறு அவருக்கு எதுவுமே தேவையில்லை. இதை மட்டும் செய்தால் இங்கே அரசியல் சார்ந்து, கொள்கை சார்ந்து, பகுத்தறிவு சார்ந்து, வரலாறு சார்ந்து இதுக்கெல்லாம் இங்கே யாருமே வேண்டாம். விஜய் களத்துக்கு வரணும். நடைமுறை சார்ந்த விஜயனுடைய விஷயங்களை நான் உடன்படுறேன். நமக்கு இன்றைக்கி என்ன தேவை அதை நம்ம செய்வோம் அப்படிங்கிற ஒரு விடயம். நடைமுறையில் நம்ம வாழ்வதற்கு என்ன தேவை அதை செய்வோம். அதை நான் உண்மையிலே ஆதரிக்கிறேன். இப்போ வரலாறுலாம் நம்ம முன்னெடுத்து நான் வாழ்கிறதுக்குள்ளே செத்து ஆவியாக வந்தாலும் அது நடக்காது. அதனால் இதை முன்னெடுப்பதற்கு விஜயினுடைய ரசிகர்கள் தொண்டர்களாக மாறி, அந்த தொண்டர்கள் உணர்வாளர்களாக மாறி இந்த அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத உண்மைதான்.